அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி அண்டு எக்ஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, மெயின் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ படிக்கலாம். இப்போ நான் மேக்ஸிமம் மெயினாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பிசி எக்ஸாமுக்கு தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, 6 to 10 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது சொல்கிறாங்க. ஏன்னா அதுலேருந்து தான் கேள்வி பதில் நிறைய வருது. ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட் நம்ம எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம கிளியராக வந்து நம்ம டார்கெட் வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா கிளியராக பாஸ் ஆயிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேக்ஸிமம் ஒரு டைம் டேபிள் மாதிரி போடுங்க. டைம் டேபிள் மாதிரி போட்டு ஒரு லெசனில் எது எது இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதை எடுத்து படித்தா மட்டும்தான் நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா 10th நான் அறிவியல் அண்டு சமூக அறிவியல் 10th பார்த்தீங்கன்னா அறிவியலும் சமூக அறிவியலும் முடிச்சிருங்க. ஏன்னா அதில் இருந்து நிறைய கொஷின் கேட்குறாங்க. ஜென்ரல் நாலேஜ்லேருந்து எல்லாமே அதில் தான் கேட்குறாங்க, பொது அறிவிலேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6th 8th 9th தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் 3 புக்கு தரவாக படிக்கலாம். இப்போ நான் வந்து 6th 8th 9th போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th 8th 10th போடுங்க, இல்லை 8th 9th 10th போடுங்க, இல்லை 7th 8th 9th மாற்றி போட்டுக்கிறலாம். பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து இலக்கணம் தான். ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிளில் 80க்கு மேக்ஸிமம் 32க்கு எடுத்தால் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. எடுத்தால் தான் செகண்ட் பேப்பர் எலிஜிபிள். நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் இதை படித்தாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 70 மார்க்குக்கு. அதில் பொதறிவு 45, உளவியல் 25. பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையில், உணவு, ஊட்டச்சத்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிரியலும் சூழ்நிலையில் உணவு ஊட்டச்சத்து இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் நம்ம பொது அறிவில் டார்கெட் வச்சு 45மே டார்கெட் மேக்ஸிமம் 45 லெட்டரில் ஒரு 40 எடுத்த போதும். உளவியலில் நம்மளுக்கு தெரியும் என்ன ரத்த வகை இது வரும், வெண்படம் வரும், அப்புறம் என்ன உறவுன்றது வரும் மேக்ஸிமம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இது ஏதாவது வந்துச்சுன்னு வச்சு அதில் நம்ம 10 எடுத்தால் கூட போதும். 60 மார்க் 50 மார்க்குன்றது வந்துடும். அந்த கேட்டகரி அடிப்படையில் மார்க் டிஃப்ரெண்ட் மாறும். பாருங்கள், 6th சமூக அறிவியல் பருவம் 1 2 3, அதே மாதிரி 6th அறிவியல் பருவம் 1 2 3, 7th 8th அப்படியே படிங்க. சமூக அறிவியல் அறிவியல் 6th 7th 8th சமூக அறிவியல் கிளியராக முடிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி எழுதி படிங்க. 6th சமூக அறிவியலில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சிந்து சமவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகருங்க. இதை படித்தாலே போதும். அடுத்து புவியியல பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், நிலப்பரப்பும் பெருங்கடலும். குடிமையில பாருங்கள், பன்முகத்தன்மை அறிவும் சமத்துவம் பெறுதல். இப்படி தான். அடுத்து அதே மாதிரி குடிமையில் எழுதியிருக்கேன் பாருங்கள், குடிமையில் எழுதியிருக்கேன். டேம் 2 பாருங்கள். அதே மாதிரி புவியியல் குடிமையல் அதில் நான் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா கேள்வி அதில் தான் அதிகமாக வரும். பன்முகத்தன்மை அறிவும் இந்த 2 டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th டேம் 3 பருவம் பார்த்தீங்கன்னா வரலாறு போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து 9th பாருங்கள். இந்த டாப்பிக்லாம் வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா இதிலேருந்து கேள்வி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பார்த்துக்குங்க. 9th பார்த்தீங்கன்னா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் இயற்பியல் பார்த்தீங்கன்னா தனிமங்கள் இருக்குமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. மேக்ஸிமம் என்னை பொறுத்து பார்த்தீங்கன்னா 10th எல்லா புக்குமே இம்பார்ட்டன்ட் தான். வரலாறுலேயும் 10th வரலாறில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 யூனிட் வந்து பாக்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க. அது அப்புறம் 19வது நூற்றாண்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. புவியியலில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7 யூனிட்டு நம்ம தரவாக முடிக்கணும். பாக்ஸு கொஸ்டின்னு நம்ம முடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு வந்து ஜென்ரல் கொஸ்டின்லாம் நியூஸில் வருது, நியூஸ் பேப்பரில் வருது, யூடியூப்பில் நிறையா போடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ரெக்கவர் பண்ணி படிச்சுக்கிறலாம். இப்படி நீங்கள் எது எல்லாம் போட்டு படிக்க வேணாம். எது இம்பார்ட்டண்டான பருவத்தில் இருந்து எந்தெந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்களோ அதை பாருங்கள். அதே மாதிரி சைக்காலஜிக்கு வந்து நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ போடுறாங்க, அதை பாருங்கள். இப்படி நீங்கள் எழுதி வச்சு படித்தாலே நீங்கள் போலீஸ் ஆயிடலாம். தேங்க்யூ.